உங்களுக்கு தோள்பட்டை வலி இருக்குதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். அந்த வலி போகிறதுக்கு வீட்டில் என்னென்ன வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாக இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைய தவிர எல்லாருக்குமே இருக்குது. எந்த வேலையை செஞ்சாலும் தோள்பட்டையோட உதவி இல்லாம கண்டிப்பா நம்மளால செய்ய முடியாது. நம்ம கனமான பொருட்களை தூக்குறது தான் தோள்பட்டை வலி வர்றதுக்கு முதல் காரணம். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போற குழந்தைகிட்ட நிறையவே இருக்குது. அது ஏன்னா அதிகமான புக்குகள்ல பேக்ல போட்டு தூக்கிட்டு போறதுனாலதான். தோள்பட்டை வலி ஏற்படுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தசை பிடிப்பும் வீக்கமும் தான். சில சமயம் தோள்பட்டையில வலி ஏற்படுவது இதய நோய்க்கான அறிகுறியா கூட இருக்கலாம். அப்படிங்கிறதுனால டாக்டரை கன்சல்ட் பண்றதும் ரொம்பவே நல்லது. இப்ப இந்த வலி போறதுக்கான வீட்டுல செய்யக்கூடிய மருத்துவங்களை பத்தி பார்ப்போம். ஐஸ் பேக். ஒரு பாலித்தீன் பேக்ல ஒரு கை அளவு ஐஸ் கட்டியை போட்டு அதை நல்லா கட்டிட்டு வலி இருக்கிற இடத்துல ஒத்தனம் கொடுக்கணும். இந்த முறையை தினமும் 2-3 தடவை செய்யணும். குறிப்பா ஐஸ் பேக்கை சாதாரணமான தோள்பட்டையில ஒத்தனம் கொடுக்க கூடாது. தோள்பட்டைக்கு ஓய்வு கொடுக்கணும். மணல் ஒத்தனம். ஒரு பாத்திரத்துல மணலை போட்டு நல்லா வறுத்து சூடானதுக்கு அப்புறம் ஒரு துணியில போட்டு வலி இருக்கிற இடத்துல ஒத்தடம் கொடுக்கணும். இப்படி தொடர்ந்து செஞ்சு வர்றதுனால தோள்பட்டை வலியிலிருந்து சீக்கிரமாவே குணமடையலாம். இதே மாதிரி கோதுமை மாவுலையும் ஒத்தடம் கொடுக்கலாம். தோள்பட்டை வலி குணமாகிறதுக்கு மசாஜும் இருக்கு. தோள்பட்டை வலி போறதுக்கு தேங்காய் எண்ணெயை சுண்ட வச்சு மிதமான சூட்டுல அந்த எண்ணெயை கொஞ்ச நேரம் வட்ட வடிவத்துல மசாஜ் செய்வதனால தோள்பட்டை வலி குறையும். கல்லுப்பு. ஒரு காட்டன் துணியில கல்லுப்பை போட்டு கட்டி வெதுவெதுப்பான தண்ணி இருக்கிற பாத்திரத்துல அதை போட்டுட்டு தோள்பட்டை முழுகிற வரைக்கும் 30 நிமிஷம் அந்த தண்ணியில உட்காரணும். இப்படி தினமும் செஞ்சு வந்தா தோள்பட்டை வலியிலிருந்து விடுபடலாம். மஞ்சள். 2 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எண்ணெயை விட்டு சுண்ட வைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் அதில் சேர்த்து கலந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் வலி இருக்கிற இடத்துல அந்த பேஸ்ட்டை எடுத்து தடவுறதுனால வலி போகும். அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்தில் இருக்கும் புரோம்லைன் டிசுக்கள் பாதுகாக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் காயங்களையும் வலிகளையும் குணப்படுத்த உதவுது. அதனால அன்னாச்சி பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தா தோள்பட்டை வலி நீங்கும். அன்னாச்சி பழத்தை அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க அதை ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இஞ்சி. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் உரிச்சு துருவி கொள்ளணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். துருவிய இஞ்சியை அந்த பாத்திரத்துல போட்டு 10 நிமிஷம் உலர வைக்கணும். அதை வடிகட்டி அதுல 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கணும். இந்த முறையை தொடர்ந்து செஞ்சு வந்தா நல்ல பலன் கிடைக்கும். ஆப்பிள் சீடர் வினிகர். ஆப்பிள் சீடர் வினிகர் தோள்பட்டை வலிக்கு சிறந்ததா இருக்குது. 2 இல்ல 3 டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரோடு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து கலந்துக்கணும். இந்த கலவையை வலி இருக்கிற தோள்பட்டையில தடவி மசாஜ் செய்யணும். இப்படி தினமும் 2 முறை ஒரு வாரத்துக்கு செஞ்சு வரணும். இந்த வீடியோவை தோள்பட்டை வலியில அவஸ்திப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ் ஆகும். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய மருத்துவம். மீண்டும் ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன்.